செய்திகளுக்காக சிங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறை கைதிகள் வைத்திருந்த செல்போனை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த காலாப்பட்டு மத்திய சிறை கண்காணிப்பாளர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. இன்று நள்ளிரவு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம், பெங்களூர், சென்னை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் காலை முதல் கடற்கரை சாலையிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்துள்ளனர். அதை மீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் புதுச்சேரி போலீசார் மற்றும் NCC, NSS மாணவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் விவேகானந்தன். இவர் கடலூரில் வசித்தபடி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக கடந்த 2022ஆம் ஆண்டு பணிபுரிந்த போது கிராமப்புறங்களில் மத்திய மாநில அரசு உதவியோடு கழிவறைகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கழிவறைகளை பயனாளிகளுக்கு கட்டி கொடுக்காமல் கட்டியது போன்று ரசீது போட்டு அதன் மூலம் 59 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அங்கும் இதே போன்று கழிவறைகளை கட்டாமல் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பொறுப்பேற்ற கார்த்திகேயன் கடந்த ஜூலை மாதம் விவேகானந்தன் கையாடல் செய்தது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திய நிலையில் விவேகானந்தன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 8 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாத கழிவறைகளுக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வழக்கில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் 175 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி சட்டசபை அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் உதவியாளர்கள், பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும், இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் முழக்கமிட்டனர். சிறை கைதிகள் வைத்திருந்த செல்போனை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த காலாப்பட்டு மத்திய சிறை கண்காணிப்பாளர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்களில் சிலர் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் கைதிகள் அறையில் சிறைத்துறையினர், போலீசார் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி சிறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையில் கைதிகள் அறையில் வார்டன் திடீர் சோதனை செய்தார். அப்பொழுது உதயன் என்ற தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியே தோட்டப்பகுதியில் செல்போன் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை சிறை வார்டன்கள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உதவி கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரியில் தற்காலிக ஒன்வே பாதைகளை அறிவிக்க வேண்டும் என எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிக ஒருவழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையிடம் அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாக்கி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலும் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒன்வே பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும், புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒருவழி பாதைகள் அறிவிக்க வேண்டும், மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் GN பாளையம் பேட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி GN பாளையம் பேட்டில் விடுபட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் 21,58,493 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் தெய்வநாயகம், தங்க கதிர்வேல், வீரக்கண்ணு, ராமஜெயம், சந்தோஷ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளை கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன், முத்து, சேகர், ரவி, சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்புவனை களித்தீர்த்தால் குப்பத்தில் வாய்க்கால்கள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருவோணை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகரன், JCM மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் திருவோணை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 72வது தேசிய கைப்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொன்னாடை போர்த்தி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில கைப்பந்து சங்கத்தின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு 72வது சீனியர் நேஷனல் கைப்பந்து போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி பகுதியில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு திடலில் கடந்த ஒரு மாதமாக வீரர் வீராங்கனைகள் பயிற்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் அணியில் 14 பேரும் பெண்கள் அணியில் 14 பேரும் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். இறுதி நாளாக நேற்று நடைபெற்ற பயிற்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பொன்னாடை அணிவித்து வெற்றி பெற்று புதுவைக்கு பெருமை தேடி தரும்படி வாழ்த்து தெரிவித்தார். இதில் புதுச்சேரி மாநில கைப்பந்து சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கம் சார்பில் குடியரசு துணைத் தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்க தலைவர் வேல்சோ இசைக்கலைவன் மற்றும் தலைவர் ஜான் அமல்ராஜ் தென்னிந்திய திருமண மண்டபம் உரிமையாளர்களின் கூட்டமைப்பு இணைந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் வழங்கிய மனுவின் விவரம்.
தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் திருமண மண்டபங்கள் மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள 18% சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து தங்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு வர இந்த பணிவான மனுவை சமர்ப்பிக்கின்றோம். இந்திய சமூகத்தில் திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் திருமண மண்டபங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நிகழ்ச்சிகள் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் வாழ்க்கையின் இன்றியமையாத நிகழ்வுகளாகும். திருமண மண்டபங்களை பயன்படுத்துவோரில் பெரும்பாலோர் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்தவர்களாவர். அவர்களுக்கு கட்டண சுமை ஒரு பெரும் கவலையாக உள்ளது. தற்பொழுது திருமண மண்டபங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% GST விகிதம் பொதுமக்களின் மீது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மீது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மின்சாரம், பராமரிப்பு, தொழிலாளர் ஊதியம் அதிகரித்து வருவதால் திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துவது மிகவும் கடினமாகி வருகிறது. இந்நிலையில் சாமானிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய சமூக வசதிகள் தொடர்ந்து கிடைப்பதையும் அவை மலிவு விலையில் இருப்பதையும் உறுதி செய்ய திருமண மண்டபங்கள் மீதான 18% GST வரியை 5% குறைக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்குமாறு அல்லது தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்கள் மேலான அலுவலகத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்தில் தங்களின் கனிவான ஆதரவும் வழிகாட்டுதலும் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் பயனளிப்பதுடன் ஒரு முக்கியமான சமூக கட்டமைப்பை பாதுகாக்கவும் உதவும். தங்களின் பரிசீலனையை எதிர்பார்த்து தங்களின் உயர்ந்த மரியாதையும் ஒத்துழைப்பையும் என்றும் நல்குவோம் என உறுதியளிக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும் என்றும் 2025ஆம் ஆண்டு மக்கள் சேவைக்காக JCM மக்கள் மன்றங்களை தொடங்கினோம். மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தினோம். அரசின் கவனத்துக்கு கோரிக்கைகளை கொண்டு சென்றோம். 2026 தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருகிறோம். லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் இது புத்தாண்டுதான். புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியேற்கிறோம். கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக பின்தங்கி இருக்கும் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான காலம் கனிந்துள்ளது. உயரம் தொடுவோம், சிகரம் அடைவோம். வானம் என்பது வல்லூர்களுக்கு மட்டுமில்லை, வானம்பாடிகளுக்கும் தான். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார். மேலும் தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். மற்றும் லைஃப் எஜுகேஷன் நிறுவனமும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிரீஷ் அவர்கள் ஸ்டீஃபன் ஆர் கோவே எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் உள்ள 7 பழக்கங்கள் பற்றி பெற்றோருடன் கலந்துரையாடினார். பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக மழலை மாணவர்களில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மேடையை அலங்கரித்தன. சாய்ராம் பள்ளியின் நீண்டகால வரலாறு மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள், பதக்கங்கள் ஆகியவற்றை கண்காட்சியாக வைத்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிரீஷ் அவர்கள் மாணவர்களின் சிந்திக்கும் திறன் மற்றும் அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள் என்றும் பாராட்டினார். மேலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களை திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் ஆகியோர்களின் ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா இனிதே நிறைவேறியது.
புதுவை இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினாவில் நடைபெற உள்ளது. புதுவையின் இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலச்சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து சங்கத்தின் தலைவர் முரளிதரன் கூறுகையில், மாலை 5 மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ், ஜி தமிழ் புகழ், திரைப்பட பின்னணி பாடகர்கள், புதுவை இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். இச்சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,455 ரூபாய். 1 சவரன் தங்கம் 99,640 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,550 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறை கைதிகள் வைத்திருந்த செல்போனை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த காலாப்பட்டு மத்திய சிறை கண்காணிப்பாளர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.